ஏ கருப்பாவா வந்து உட்காரு. என்ன மீசையெல்லாம் முறுக்கிட்டு கருப்பண்ண சாமி நினப்பு. ஆளு கருப்பா இருக்க வந்து உட்காருன்னு. உட்காரு. அந்த சார் கருப்பண்ணதும் நெஞ்சு நிமித்திக்கிட்டு. ஏம்மா கருப்பசாமி எங்கள் கலரில் தான் இருக்காருண்ணா, அதனால் கொஞ்சம் பார்த்து பேசு. நியாய தர்மம்லாம் பார்ப்போம். ஓவரா பண்ண ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ நாங்கள் எந்த படத்தை பற்றி பேச வந்திருக்கோன்னு. கருப்பு சூர்யாவோட படம். சூர்யாவோட கம்பேக். சூர்யாவோட கம்பேக், ஆர்ஜே பாலாஜியோட கம்பேக். ஆர்ஜே பாலாஜி தான் 2 படம் பண்ண ஹிட் கொடுத்துட்டாரு. ஹிட் கொடுத்தாரு. பட் ஆஃப்டர் மூக்குத்தி அம்மன் நிதான பயங்கரமா இருக்கு. எல்கேஜி நல்லா தான் இருந்தது. நான் இவ்வளோ கருப்பு கமர்ஷியல்லாம் இல்லைல்ல. நான் கருப்பு வேற லெவல். சூர்யாவோட ரியல் கம்பேக். ரொம்ப நாளாகவே அப்படி அவரோட படங்கள் நல்ல படம் தான், ஆனால் சரியாக போகாமல் அப்படியே இருந்தது. ஆனால் இந்த படத்தில் ஒரு கமர்ஷியல் சும்மா பெருக்கி விட்டாப்புல கருப்பு. நாங்கள் என்ன படம் நினச்சி போனோம் அப்படின்னா, அவர் ஒரு வக்கீலாக இருப்பார். அவர் ஊரில் ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கும். அவர் அந்த கோயிலில் பூஜையும் பண்ணிக்கிட்டு அப்படி இருப்பார்னு பார்த்தா படத்தில் கருப்பசாமியே சூர்யா தான். ஆமாம், அந்த மலையாள ஆக்டர் பேர் என்னது? அவர் பேர் இந்திரன். இந்திரன் நிறையா பெரிய பெரிய ஹிட் மலையாள படத்தில் நடித்தவர். குணச்சித்திர நடிகரா. ஆமாம். அவரோட பொண்ணுக்கு வந்து லிவரில் ஏதோ ப்ராப்ளம் சொல்லி சென்னையில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கேரளாவில் டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணி அனுப்பியிருப்பார். ஸோ அவர் கொஞ்சம் அப்பாவோட லிவர் எடுத்து பொண்ணுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷனுக்கு வந்திருப்பாங்க. வந்த இடத்துல 60 பவுன் நகை ஏற்றிக்கிட்டு வருவார். சென்னை உங்களை வரவேற்கிறது அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு வந்து அந்த ஜுவல்லை ரெக்கவரி பண்ணாங்களா, அந்த ஜுவல் அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா அப்படின்றது தான் மீதி கதை அப்படின்னு நினப்போம். ஆனால் அது கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறையா கதை உள்ள வந்துட்டே இருந்தது. ஆமாம், அதில் ஆர்ஜே பாலாஜி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அவர் ஹீரோன்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட்டில். அப்புறம் சூர்யா வேற இருக்காரு. இவர் என்ன ரோல் பண்ணுவாருன்னு பார்த்தா ஒரு பயங்கரமான வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் படத்தில் நம்மளை வந்து ஆர்ஜே பாலாஜியை பார்த்தா இரிட்டேட் ஆகிற அளவுக்கு அப்படி ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. என்னடா மனுஷன் இவெல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை அறைய தோணும் நமக்கு. அந்த அளவுக்கு அவர் ஒரு ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. ஆமாம். அப்புறம் வந்து அதில் த்ரிஷா நடிச்சிருக்காங்க. அழகாக இருந்தாங்க. ஆமாம், அழகாக தான் இருந்தாங்க. த்ரிஷா ஒரு பயங்கரமான ரோல் பண்ணியிருக்காங்க. எனக்கு நம்பவே முடியல, ஆர்ஜே பாலாஜி வந்து இப்படி நடிச்சிருக்காரா, இப்படி வில்லன் கேரக்டர் இப்படி நடிச்சிருக்காரா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. கண்டிப்பாக அவரை வந்து நம்ம ஒரு மாதிரி காமெடி ரோலில் பார்த்துருப்போம் நயன்தாரா மூவியில். அதுக்கப்புறம் மூக்குத்தி அம்மனில் ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டரில் பார்த்துருப்போம். இப்படி ஒரு ஃபேஸ் அவருக்கு இருக்குன்றது நிறைய படம் அவருக்கு இதுக்கப்புறம் வில்லனாக கமிட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். கமர்ஷியல் மூவிங்க அப்படி நினச்சி தான் நீங்கள் போய் பார்க்கணும். நீங்கள் வந்து லாஜிக்கெல்லாம் தேடக்கூடாது. லாஜிக் தேடாமல் போய் அப்படியே என்ஜாய் பண்ணுற பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் சீன்ஸ் நிறைய இருக்குது படத்தில். சூர்யா வர்ற சீன்ஸ் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் வந்துடும். ஆமாம், எங்கள் ஊரில் வந்து சொல்ல மாட்டேன் சாமின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கருப்பசாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. அங்கே கருப்பசாமி சொல்கிறாங்க, எங்கள் ஊர்லலாம் சொடலமாடன் அப்படின்ற மாதிரி வேர்டு யூஸ் பண்ணுவோம். மற்றபடி எல்லா சாமியும் ஒரே சாமி தான், எல்லா சாமி. ரொம்ப சூப்பராக இடையில ஒரு கருப்பசாமியை டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிற சீன்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த மியூசிக் வந்து சாய் அபியங்கர் யாருன்னா தெரியுங்களா? இப்போ பவளமல்லி கிட்டாச்சு அந்த பையன்தான். அவர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சாங் இருக்குது, ராத்து என்ன சாங், ராத்து மாசா இருந்துச்சு சாங்கு. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சங்கர் படத்துலையும் அட்லி படத்துலையும் தான் அவ்வளோ கூட்டம் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பாட்டு அவ்வளோ மாஸ் பண்ணி அவ்வளோ செட். எனக்கு அந்த பாட்டை பார்த்தா ஒரு பாட்டு ஞாபகம் வருது. என்ன பாட்டு? சிலம்பரசன் சிலம்பாட்டம்ல ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா, என்ன சென்டர்ல இது போட்டிருப்பாங்க. ஸோ அதனால நமக்கு அந்த பாட்டை கொஞ்சம் ஞாபகப்படுத்துச்சு. எனக்கு அதை பார்த்து நல்லா ஞாபகம் வந்துருது. சாண்டி தான் கொரியோகிராஃப் பண்ணிருக்காருங்க. செம்ம மாசா பண்ணியிருக்கேன். நானே ஷாக் ஆகிட்டேங்க, இவ்வளோ டான்ஸஸ் வச்சு எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினச்சி அதை பார்க்கும்போது அந்த பாட்டும் அப்படி தான் இருக்கும்.
பார்த்துருக்கேன். நல்லா இருக்குல்ல அந்த சாங். அது மாதிரி ரொம்ப எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அந்த பாட்டு மாதிரியே தான் இந்த பாட்டு இருக்கும். பட் நல்ல மாஸான ஒரு சாங். சூர்யாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு மாஸ் சாங் ஒன்று செட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த அவரோட முடிஞ்சிருதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து பொய் சொல்ல முடியாது, அப்புறம் கோர்ட்டையே அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க. நம்ம மூக்குத்தி அம்மன் படத்தில் அவர் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு ஆர்ஜே பாலாஜி. எல்லாரும் போய் பெரிய கடவுள்னு பெரிய பெரிய கோயிலுக்கு போறீங்க, முதல்ல உங்கள் குலதெய்வத்தை போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி மூக்குத்தி அம்மனை போய் தேட வச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்களோட குலதெய்வத்தை போய் தேடினாங்க. இந்த படத்துல எல்லசாமி நம்ம எவ்வளவு எந்த தூரத்துல இருந்தாலும் நம்ம எந்த எல்லையில இருக்கோமோ அந்த எல்லசாமி தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்றத இந்த படத்துல வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா ரொம்ப பக்திமயமான ஒரு ஆள் தான் நினைக்கிறேன் அவரு. இது ஆர்ஜே பாலாஜி. ஆமா, இல்லைன்னா சாமி படமா வச்சு எடுத்துட்டு இல்ல சாமி படம்னு இல்ல, அந்த கனெக்ட் பண்றாரு பீப்புள் கூட. எங்க உங்க குலதெய்வத்தை போய் பாருங்க, உங்க எல்லசாமியை முதல்ல நீங்க இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இந்த கருப்பு வேற நம்மள தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. படம் மூவி ரிவ்யூ பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம கருப்பு வீட்டு கருப்பு என்ன த்ரிஷா பேரை பாத்தீங்கன்னா த்ரிஷான்னு வச்சிருக்காங்க. அடுத்து த்ரிஷாவும் கலக்கிருக்காங்க. அவங்களுக்கும் லாஸ்ட் சீன் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு காந்தாரா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. நம்மளும் என்ன வருமோ தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா காந்தாரால ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. சூர்யாவும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அந்த இது சொல்ல மாட்டதுலேயே வந்து 2 ஸ்டைல் ஆஃப் சொல்ல மாட்ட காட்டிருப்பாங்க. 2 ஸ்டைல் ஆஃப் சொல்ல கருப்பு சாமி 2 ஸ்டைல். எங்க ஊருங்கனால எங்களுக்கு சொடல மாடனே வருது வாயில. அப்புறம் அப்படி துரை சிங்கத்தெல்லாம் திரும்ப துரை சிங்கம் அது ஞாபகப்படுத்திருக்காங்க. கார்த்தி வருவார்னு நினைச்சோம் நாங்க எங்கேயாவது. அது வந்து இல்ல, கார்த்தி படத்துல இல்ல. அடுத்து நம்ம இவர் நடிச்சிருக்காரு, சாண்டி வந்திருக்காரு. லியோல இருந்து ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு அந்த சீனு. கிளைமாக்ஸுமே ஒரு மாதிரி சட்டசபையை காட்டியிருக்காங்க. ஆமா, கிளைமாக்ஸுமே வந்து சட்டசபையை ரெஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க. நம்ம நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி செகண்ட் பார்ட்டோட லீட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒரு ஒரு இது பார்த்தோம். படம் ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு ஆர்ஜே பாலாஜி வந்து அங்க அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆன சீன் ஒன்று பார்த்தோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் போது ஒரு மனுஷனோட ஃபீல் எப்படி வெளியில வருமோ அதுதான் அந்த உண்மையான ஃபீலு. உழைப்பு போட்டிருக்காரு அந்த ஆளு. அதனாலதான் அவரால் அவ்வளோ யார் இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்னு அவரால் அப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுக்க முடிஞ்சுது. உண்மையில அந்த ஏதோ வெற்றி தியேட்டர்ல வந்து கத்திருப்பாரு, அப்படியா ஆனால் கத்திருப்பாரு. அது வந்து தெரியுது. படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன் அவர் கத்துனாருன்னு சொல்லி எங்க கூட கனெக்ட் ஆகுது அந்த சீனு. படத்தோட ரிலீஸ்க்கு முந்தினாலும் அழுது படம் ரிலீஸ் ஆகுமான்லாம் போட்டார் பார்த்தீங்களா. அது என்னமோ நம்ம ஒரு படம் எடுத்து அதுக்கு நம்ம கஷ்டப்பட்ட மாதிரியே ஒரு ஃபீல் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் கிடச்சிருக்கு. மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். இந்த ஹாலிடே நீங்கள் ஃபேமிலியோட போய் ஜாலியாக ஃபன்னாக பார்க்கலாம். தியேட்டரில் போய் பாருங்கள், ஓகேவா? ஃபேமிலியோட இந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள். சின்ன பிள்ளைங்களாம் கூப்பிட்டு போகலாம், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்படி ஒரு சாமி இருக்குது, இப்படி ஒரு எல்லசாமி இருக்குன்னு சொல்லி நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாமி படம், பக்தி படத்தை கொடுத்துருக்காரு ஆர்ஜே பாலாஜி சார். சூப்பர் மூவி. மெசேஜ் தான் மேட்ரு அதில். அந்த மேபி லாயர்ஸ்க்கெல்லாம் எப்படி ஃபீல் ஆகுமோ தெரியல. ஏன்னா முக்கியமாக தாக்கியிருக்கிறது லாயர்ஸை மட்டும்தான். ஆக்சுவலாக நம்மளே கோர்ட்டுக்கு போனாலே நம்ம அலைவோம், தெரியும். அது வந்து அது எதுக்கு இப்படி அலைய வைக்காங்க நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த படத்தில் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் கோர்ட் அனுபவம் இருந்திருக்கும். வண்டி டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஹெல்மெட் போடாமல் எல்லாத்துக்கும் ஒரு இது இருந்திருக்கும். அது அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்காக நேரில் போய் பார்த்த மாதிரி அப்படியே எடுத்திருக்காங்க. நம்மளுக்கே அது ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில். டே என்னடா ஏன்டா இப்படி படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதில் நகை திருடிடுவாங்கல்ல, அந்த திருடனே அடுத்த நாள் கையில் நகையை கொடுத்துருவான். அதை திரும்ப கையில் கொடுக்கறதுக்கு கோர்ட்டுக்கு அலைய வச்சு ஒரு 4 மாசமா அலைய வைப்பாங்க. ஆமாம், அதாவது நகையை பறி கொடுத்தவங்க அழறதை பார்த்து திருடனே கொடுத்துருவான். ஆனால் போலீஸ்கிட்ட இருந்தும் கோர்ட்டுக்கிட்ட இருந்தும் வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆமாம், சரியா? ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாரும் போய் தேட்டரில் போய் பார்த்து படத்தை பாருங்கள். இன்னொரு நல்ல மூவி ரிவ்யூவில் அவங்கள வந்து மீட் பண்ணுறோம். கண்டிப்பாக சீக்கிரம் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய் ஃப்ரம் ஜாக்சன். அனு.